நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம எப்பயோ ரூ. 100 வாங்குன பொருட்கள, இப்ப நம்மளால ரூ. 100 வாங்க முடியாது. பால் விலையிலிருந்து, டீசல், பெட்ரோல் எல்லாமே டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இதுக்கு பேரு தான் இன்ஃப்ளேஷன். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக மணியோட வேல்யூ டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம ஜாப் போய் நம்மளோட சேலரி என்னதான் இன்க்ரீஸ் ஆனாலுமே நம்மளால ரிச் ஆக முடியாததுக்கான காரணம் இதுதான். அப்பனா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ஏர்ன் பண்ற மணியை நம்ம சேவ் பண்ணா போதாது. அது நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்மளோட சேவிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நம்மளோட மணி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி மணி க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன, எப்படி ஒரு பிகினர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் அதை நம்ம ஒரு சீரீஸாக பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு மறக்காமல் ரிஷி டாக்ஸ் விசாரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.